இந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் தயிர் இருக்கானே கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி தயிரை வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மதிய பொரியலுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு அது தாளிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கூடவே சாதமும் வச்சுட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாகிடும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டளவு இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக கட்டில்லாமல். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூட ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் சீக்கிரம் வேகும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க விட தேவையில்ல. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது. கூட வெண்டைக்காய் பொரியல் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.